சஹாபி கையில் தங்க மோதிரத்தை பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபனஸாஹு ஃபதரஹுண்டே ஒரு ஹதீஸ் பதிவாகுது. அதை ரசூலே கலட்டி தூக்கி எறிஞ்சாங்க. நல்லா கவனிக்கணும். ஃபனஸாஹு ஃபதரஹு ரசூலே கலட்டி தூக்கி எறிஞ்சாங்க. அவர் கலட்டல்ல, கலட்டுங்கன்னு சொல்லல. கலட்ட பின்னால் அவர் கையில் கொடுத்து எரிய சொல்லல. சரியான ஹதீஸ். எப்படி மனிதர்களை உருவாக்கி வச்சிருந்தாங்கிறதுக்கு அது ஒரு அழகான பாடம் இல்லையா? அல்லாஹ் ரசூல் என்ன செய்தாலும் மனப்பூர்வமாக இவங்க பொருந்திக்கிடுவாங்கங்கிற அந்த உணர்வை ரசூல் பார்க்கிறார்களா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிக்கோலத்தை மட்டும் பார்க்கிறது இல்லை, அல்லாஹ் பார்க்கிற உள்ளேயும் ரசூலால் பார்க்க முடிந்தது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனஸஅஹு ஃபதரஹு அதை கலட்டி எரிஞ்சாங்க. பெருமானார் புறப்பட்டு போயிட்டாங்க. போன பின்னால் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், அந்த மோதிரத்தை போய் எடுத்துக்கங்களேன்னு சொன்னார். எடுத்துக்கங்களேன்னு சொன்னார். தங்கத்தை போடக்கூடாதுன்னு ரசூல் விரும்புகிறாங்க. தங்கத்தை போடக்கூடாது, ஆண்கள் தங்கம் அணியக்கூடாது. இன்றைக்கெல்லாம் கல்யாண வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாப்பிள்ளைங்க தங்க ஜெயின் போட்டிருக்கிறாங்க, தங்க மோதிரம் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு பழக்கம், தங்க மோதிரம் போட்டால் நான் ஈஜா கபூல் நடத்துறது இல்லை. இப்பவும் இல்லை, 20 வருஷத்துக்கு மேலாச்சு. நம்ம பள்ளியில் இமாமா இருக்கிற காலத்தில் யாராவது தங்க மோதிரம் போட்டினாங்கன்னா அதை கலட்டின பின்னால் தான் ஈஜா கபூல் கையை பிடிக்கிறது. அது நிர்வாகத்தில் முழு சம்மதம் தந்தாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இல்லைன்னா ஈஜா கபூலுக்கு வேற ஆளை வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். சொந்த ஊர்லேயே அப்படி கலட்டிட்டோம். லேசாக அந்த மாப்பிள்ளை கையை அசைச்சு கலட்டுன்னு சொல்லி இஷாரா காட்டும். ஒரு மாப்பிள்ளை கையை பிடிச்சி லேசாக அப்படி கலட்டுன்னு அவர் கையை உருவிட்டார். அது பார்த்தா இமாம் வித்தியாசமான ஆளாக இருக்காது, மோதிரத்தை கழட்டிடுவார் போல தெரியுதுன்ட்டு. நான் சொன்னேன், இல்லைப்பா அதை கலட்டி எங்கள் கூடு. கலட்ட முடியலை. தகப்பனார்ட்ட சொல்லி அங்கே சொல்லி இங்கே சொல்லி கடைசியில் என்ன வாங்கி கலட்டுற அளவுக்கு அவர் தகப்பனார் சொன்னால் பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அதற்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பரவாயில்லை, நான் எழுந்திரிச்சு போயிடுறேன், வேறு யாராச்சும் வச்சு நடத்திக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை, ஹராம். அவர் போட்டிருக்க அந்த கையை பிடிச்சி நான் ஈஜா கபூல் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு அவர் எங்கிட்ட பேசுகிறது இல்லை. ரொம்ப நாளை தகப்பனார். ஆனால் மகன் இன்றைக்கும் நேசத்தில் உட்காந்துருக்கிறார். அப்புறம் என்னெல்லாம் ஊற்றி கலட்டின பின்னால் தான் நிக்காஹ் நடந்துச்சு. சர்க்கார் எப்படி பிள்ளைங்களை உருவாக்குறாங்க, எப்படி சமூகத்தை வார்த்தெடுக்கிறாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் மண்டியிட்டவர்கள், இந்த உலகத்தின் முன்னோடிகள், வரலாற்றின் பல்லாயிரம் பக்கங்களின் வெளிச்சம் அவர்கள். சஹாபிகள் இல்லாமல் இந்த தீனை பார்க்க முடியாது. இந்த தீனின் வளர்ச்சிக்கு பின்னால் சஹாபிகளின் நிழல் தெரிகிறது. மாணவியின் தோழர்களை விட்டு விட்டு இந்த தீனை வெளிச்சமான பாதையை நோக்கி நான் நடக்க முடியாது. அஸ்ஹாபி கன்னுஜும், அவர்கள் தான் வெளிச்சம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நட்சத்திரம் இல்லைன்னா பூமி இருண்டு போகும். சஹாபிகள் தான் இந்த தீனின் நட்சத்திரம், அவங்க தான் ஒளி விளக்கு. அவங்கள விட்டுட்டு எப்படி இந்த தீன், அவங்க எப்படி உருவானாங்க? அவர் நபி போன பின்னால் ஒருத்தர் சொன்னாங்களாம், நீங்கள் அந்த மோதிரத்தை எடுத்து வச்சுக்கலாமேன்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை அவர் தெளிவாக சொல்கிறார், கலட்டி போட்டாங்கன்னா மோதிரம் ஆண்கள் அணியக்கூடாது தங்கம், அதனால் அதை பயன்படுத்தலாமே, அதை விற்று வேறு பயன்படுத்தாலும் பெண்கள்கிட்ட கொடுக்கலாம். அவர் சொன்ன பதில் ரொம்ப முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ கலட்டி தூக்கி வீசிட்டாங்களோ அதுக்கு பின்னால் அதை நான் திரும்பி பார்க்க கூட பிரியப்படலைன்னார். எடுக்கிறது தப்பு இல்லை, பயன்படுத்துறது தப்பு இல்லை, பெண்கள்கிட்ட கொடுக்கலாம், விற்று காசாக வச்சுக்கலாம், எல்லாமே ஹலாலு தான். சர்க்கார் என் கையில் இருந்து பிடிங்கி எறிஞ்சிட்டாங்க, இனி நான் அதை பார்க்க கூட மாட்டேன்னார்.